ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா துருவிக்கலாம். நம்ம 2 கிழங்கையும் நல்லா துருவிக்கலாம். துருவின கிழங்க நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா கலர் மாறிடும், துருவினதுக்கப்புறம் கலர் மாறிடும். அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு லேசாக பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெடித்துருச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், வதக்கி எடுத்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலருக்காக போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். அந்த மசால் பொடி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம தோல் சீவி துருவி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்க, இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்சுக்கு இதை கொடுத்து விட்டால் கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ துருவின உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பண்ணிடலாம். இப்போ நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே சீராக கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு போடவே இல்லை, இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ ஒரே மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ
இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும். நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். அதே கரண்டியில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சாதம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சாதத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். சாதம் போட்டதுக்கப்புறம் ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சுவையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.